வெல்கம் டு தென்னவல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட் ஊத்தாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் பொடிசாக நறுக்கி வச்சிருக்கிற கருவேப்பிலை அதை சேர்த்துடலாம். கூடவே பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை மிளகாய் சேர்த்து காட்டியும் பரவாயில்ல. அப்புறமா பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் இவ்வளோத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் துருவிய கேரட்டை சேர்த்துடலாம். கேரட்டே வெங்காயமும் நம்ம வதக்காமல் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அதோட பச்சை வாசனை ஒரு மாதிரி இருக்கும். அதனால அதை கொஞ்சம் வதக்கி சேர்த்துக்கிட்டோம்னா அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவு வதங்கிருச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம தோசை மாவுலேயே உப்பு சேர்த்துருப்போம், அதனால இதில் கம்மியாக சேர்த்துட்டா போதும். இப்போ எடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போ தோசை ஊற்றிடலாம். தோசையை கொஞ்சம் கட்டியாக விடணும். இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கதை இதில் மேலே சேர்த்துடலாம். எல்லா இடத்துலையும் படும்படி இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கேரட்டுக்கு பதிலாக முட்டைக்கோஸ் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிக்சடு பண்ணி வெஜிடபிள்ஸ் எல்லாமே கூட சேர்த்து பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஊத்தப்பம் கெட்டி சட்னி, அதுக்கப்புறம் சாம்பார், கார சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். ஒன்றுமே இல்லைனா கூட மிளகாய்த்தூள், இட்லி மிளகாய்த்தூள் கூட வச்சு சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இட்லி மிளகாய்த்தூள் இதுக்கு மேலேயே சேர்த்துக்கிறேன். அது இல்லைன்னா நம்ம மிளகுத்தூள் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வேக விட்டுறலாம். மூடி போட்டு வேக வச்சிருங்க. இப்போ எடுத்து மாற்றி போட்டுடலாம். மாற்றி போட்டு இதுவும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ வெந்திருக்கும். இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், தயாராகிடுச்சு. இப்போ சுவையான கேரட் ஊத்தாப்பம் தயாராகிடுச்சு. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.